நிறைய வீடியோ டெய்லி பேசிஸ்ல ஆர்சிஆர் அகாடமில இருந்து உங்களுக்கு இன்ஸ்டியூட் சம்பந்தமா கோர்ஸ் சம்பந்தமா வந்துட்டு இருக்கு இல்லையா? நம்ம வந்து விஐடி போட்டோம், எஸ்ஆர்எம் பத்தி போட்டோம், தென் அமிர்தா பத்தி போட்டோம், இந்துஸ்தான் இது மாதிரி எல்லாம் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து டாப்பா இருக்கக்கூடியது யூனிவர்சிட்டிஸ் போட்டிருந்தோம். ஆனா நிறைய பேர் என்ன கன்சர்ன்னா, சார் அதெல்லாம் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி சார், டீம்டு யூனிவர்சிட்டி சார், அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள எங்க மார்க்கை வச்சு போறதுக்கு எதனா டாப் காலேஜ் சொல்லுங்க சார். ஏன்னா இப்ப எக்ஸாம்ஸ் வரப்போது இன்னும் 2 மாசத்துல நாங்க எக்ஸாம் எழுதணும், அதுக்கு ஏதாவது டார்கெட் பிக்ஸ் பண்ணி இதுதான் கட் ஆஃப் அப்படின்னா அந்த டாப் காலேஜஸ் போறதுக்கு, அதுவும் சென்னையில ஒரு டாப் பிரைவேட் காலேஜஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னாங்க. அதை தான் நம்ம டீம் என்ன பண்ணிருக்காங்க, அனலைஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் காலேஜை இன்னைக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுதான் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதை பத்தி தான் உங்ககிட்ட நான் பேச போறேன். நானும் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். வீடியோக்கு போலாமா? என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், மிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட ப்ரோமெட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரைட். இன்னைக்கு பார்த்தோம்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஐடி அப்படின்னு, சிஐடினா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சிஐடி வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கூட இருக்கு, ரைட்டா? இது வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இட்ஸ் ஏ பிரைவேட் இன்ஸ்டியூஷன், அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், ரைட்டா? சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா குன்றத்தூர்ல இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமா 10 வருடத்துல ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆன ஒரு காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதனுடைய ஃபவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடா ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்ல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஏதாவது நம்ம என்ன பண்ண போறோம், இதுல அட்மிஷன்ஸ் எப்படி போடுறது, ஃபீஸ் என்ன, பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன எப்படி கொடுக்குறாங்க, இதனோட ரியாலிட்டி என்ன, கேரியர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இங்க எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம உங்களுக்கு இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்க்க போறோம், ரைட்டா? ஆர்ஜிஆர் பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நீட், ஜேஇ அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கோமெட் 2026 ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணி நீட், ஜேஇ, தென் எஸ்என்யூ, விஐடி, தென் இந்துஸ்தான், அமிர்தா, மிட்சாட், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட், நீட், கியூட், இந்த மாதிரி எல்லாம் மல்டிபிள் எக்ஸாம்ஸை ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மூலமா கிராக் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணி இன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தமிழ்நாட்டில் கலக்கிட்டு இருக்கு கோமெட் 2026 அப்படின்னு. நீங்களும் அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களா? மார்க் இல்லாம அடிஷனலா சப்போர்ட்டுக்கு நானும் டாப் யூனிவர்சிட்டிஸ் வந்து எக்ஸாம் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா கோமெட் 2026க்கான ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ ஆஃபர் ஃபீஸ்ல 11,800ல அந்த கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்றதுக்கு 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க, ரைட்? ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல why this video matters அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரியர் இம்பாக்ட், சூசிங் த ரைட் இன்ஜினியரிங் காலேஜ் டிசைட்ஸ் யுவர் சேலரி, கரெக்டா? நம்ம ஏதோ ஒரு காலேஜ்ல போய் ஏதோ ஒன்று நம்ம குரூப் எடுத்து ஜாயின் பண்றதோட கரெக்டா டிசைட் பண்ணி அந்த காலேஜ்ல ஜாயின் பண்றது எதுக்கு? அல்டிமேட்டா முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும், நம்ம சேலரி கை நிறைய வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான். அந்த மாதிரி வரப்ப கேரியர் growth அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவலும் கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணணும். சும்மா டென்ஷனோட படிக்கிறதோட ஃப்ரீயா படிச்சு உள்ள போறப்பையும் டென்ஷன் இல்லாம போய் ஜேஇ மெயின் அந்த இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிராக் பண்ணாம தலைவலி இல்லாம படிச்சோமா +2 அது மூலயமா போகணுமா அப்படின்ற ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு கேரியர் இம்பாக்ட் பியூர் அனாலிசிஸ். திஸ் வீடியோ கிவ்ஸ் யூ ஃபேக்ட்ஸ், என்ன ஆக்சுவலா அந்த காலேஜ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, பிளஸ் வந்து ஹிடன் ட்ரூத் என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் மறைக்கப்பட்ட உண்மைகள் பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க பேச போறோம். இட்ஸ் நாட் ஏ ப்ரொமோஷன் வீடியோ. நிறைய பேர் நினைச்சுக்க போறீங்க இது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஏதோ பணம் வாங்கிட்டு ஆர்ஜிஆர்ல போடுறாங்க. இல்ல, ஒரு பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் பத்தி சொல்ல சொன்னாங்க, அதனால நம்ம டீம் அனலைஸ் பண்ணாங்க. மார்க் மூலமா ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலமா போகணும் அப்படின்றப்ப ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி தான் நம்ம இந்த பாக்குறப்ப இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம டீம் என்ன பண்ணாங்க, அனலைஸ் பண்ணாங்க. அதனால தான் இதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். சிஐடி ரியாலிட்டி, சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இஸ் ஆஃபன் மிஸ்அண்டர்ஸ்டுட் ஆர் அண்டர் எக்ஸ்பிளைன்டு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசுறது இல்லை. எப்பயுமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா யாருக்கும் கன்வே பண்ணி தானே ஆகணும். அப்பதானே வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும், அப்பதானே பெஸ்டா நம்மளால எடுத்துக்க முடியும், ரைட்டா? தென் ஆனஸ்ட் கைட் அப்படின்ற பத்தி இட்ஸ் நாட் த ப்ரொமோஷன். நான் சொன்னல, நாட் ப்ரொமோஷன், பியூர் அனாலிசிஸ், பியூர் கைடன்ஸ், ரைட்டா? அதனால வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் ஒதுக்கி இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா
கரெக்டா நீங்க வந்து காலேஜ் சூஸ் பண்றப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டிஎன்இஏல. ரைட்டா? ஓகே. வாட் இஸ் சிஐடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எஸ்டாப்ளிஷ் பண்ணி கிட்டத்தட்ட 15 வருடங்கள் வந்து ஆயிடுச்சு. 2010ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய குன்றத்தூர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. நம்ம அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் ரைட்டா வந்து அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அட்டானமஸ் ஸ்டேட்டஸ்ல போயிடுச்சு. அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி கீழ இருக்கு. இந்த NAC A பிளஸ் கிரேடு வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க 3.47 அவுட் ஆஃப் 4க்கு. தென் NIFR ரேங்க் எடுத்தோம் அப்படின்னா 101ல இருந்து 150 அந்த பேண்ட்ல இருக்காங்க. தென் நோன் ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ் பிளஸ் இன்னோவேஷன் பிளஸ் ஸ்டார்ட் அப்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ் எங்க நல்லா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்தாங்கன்னா இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த இது வேணாலும் எடுத்துங்க, எந்த வீடியோ யார் போடுறாங்க அப்படின்னாலும், எந்த கெரியர் கவுன்சிலிங்ல ஒரு இன்ஸ்டியூட்டை ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னாலும் இந்த இன்ஸ்டியூஷனை வந்து ரெஃபர் பண்றாங்க. எதுக்காக? பிளேஸ்மெண்ட்ஸ் இன்னோவேஷன் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனா இது இருக்கு. ரைட்டா? இதுல YCID இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இதுல நோ ஜேஇ மெயின் ஸ்ட்ரெஸ் போறது +2 மார்க்கை வச்சே படிக்கிறோம். 11th 12th நம்ம படிச்சுட்டு இருக்கோம், சின்னதுல இருந்தே படிச்சுட்டு இருக்கோம், ஸ்கூல்ல படிக்கிறோம். அந்த மார்க்கை வச்சே நம்மளுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா காலேஜ்ல, அதுவும் டாப் காலேஜ்ல, ரைட்டா? அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம +2 மார்க்கை வச்சு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க் மட்டும் வச்சு நம்ம போக முடியும். ரைட்டா? there is no private entrance exam. இதுக்காக ஜாயின் பண்றதுக்கு சில இன்ஸ்டிடியூஷன்ல பிரைவேட்ல இருந்தா கூட பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னு வைப்பாங்க. அதெல்லாம் இதுல கிடையாது. ரைட்டா? இட்ஸ் ஏ பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், self-finance college coming under Anna University. There is no JEE marks required. Right? There is no private entrance examinations. What CIT offers? என்ன கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பியூர் மெரிட் பேஸ்டு அட்மிஷன் த்ரூ TNEA. ரைட்டா? TNEA மார்க் எடுத்தா போறோம், சீட் வந்து கொடுத்துருவாங்க. எந்த குரூப்புக்கு எவ்வளவு மார்க் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம வரக்கூடிய விஷயங்கள்ல சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் என்டர் பேஸ்ட் ஆன் கிளாஸ் 12 பர்ஃபார்மன்ஸ். ரைட்டா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி +2 மார்க்ஸை வச்சு நம்ம வந்து போயிடலாம். ஃபேர் சிஸ்டம் கிவ்ஸ் அண்டர் ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் மோஸ்ட். ரைட்டா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களை வந்து பண்ணலாம். இதுல நம்ம பார்க்க வேண்டிய மெயின் விஷயம் அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, BE BTech கோர்சஸ் அங்க இருக்கு. தென் மோட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து தமிழ்நாடு இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸுக்கு எல்லாம் கிடையாது. என்ன பண்ணும்? +2 மார்க் மூலமா அண்ணா யூனிவர்சிட்டியில TNEA கவுன்சிலிங், நோ ரிட்டன் எக்ஸாம்ஸ். ரைட்டா? இதை மைண்ட்ல வச்சுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தலைவலிப்பா, டென்ஷன், படிச்சோமா முடிச்சோமா போய் காலேஜ்ல ஜாயின் பண்ணமா விட்டு திருப்பியும் ஒன்று உட்காந்து படிக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாதிரி உட்காந்து படிச்சு நல்ல நல்ல டாப் இன்ஸ்டிடியூஷன் VIT, SRM, தென் வந்து பாத்தீங்கன்னா SNU JEE எக்ஸாம் கிளியர் பண்ணது, IIT எக்ஸாம் கிளியர் பண்ணது, நீட்ல போறது, நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதி நைசர்ல போறது, ஐசர்ல போறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரோக்ராம் RJRல கோமட் 2026 இருக்கு. ஞாபகம் இருக்கா? இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க. சக்க போடும்போது ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிட்டத்தட்ட 20ல இருந்து 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை வந்து நீங்க கிளியர் பண்ணலாம் ஒரே ட்ரைனிங் மூலமா. கோமட் 2026 RJRோட ஸ்பெஷல் ப்ரோக்ராம். ரைட்டா? இட்ஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம். வீட்டுல இருந்து ஜம்முன்னு ஜாலியா பார்க்கலாம். இப்ப 2ல இருந்து 5 வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நடக்குது. போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுமே டெய்லி கிளாஸஸ் இருக்கும். ரைட்டா? ஆப் மூலமா நடக்கிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வேணுமோ அதுவும் கிடைக்கும். உங்களுக்கு கண்டென்ட்டும் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். AI பேஸ்டு ஸ்பெஷல் டெஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா VITக்கு SNUக்கெல்லாம் கொடுக்குறோம், யூஸ் பண்ணிக்கிறீங்க. ரைட்? இதுல நம்ம பார்த்தோம்னா எக்ஸாம்ஸ் இல்லையே சார், இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் விடுங்க சார், அதெல்லாம் இல்லாம தானே போறதுக்கு. நான் கேட்டேன்னா திடீர்னு நடுவில் எடுத்தேன் எக்ஸாம்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துறீங்களா அப்படின்னா, பேஸ்ட் ஆன் போர்டு மார்க்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்றாங்க? அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. கட் ஆஃப் ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நம்ம உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு குரூப் வைஸ் கட் ஆஃப்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். 186 to 192 இருந்ததுன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல உள்ள போயிடலாம். பட் நல்ல குரூப் வேணும் அப்படின்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வேணும். அது என்னன்றதை பார்க்கலாம். SC ST கிரைட்டீரியா பாஸ் மார்க் வித் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருந்தாங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்றாங்க. அது வந்து SC STக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? ஆதி திராவிடர் நலத்துறை வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் இல்லாம படிக்கிறதுக்குனால ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. செக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். If your board marks are strong, CIT can beat many Tier 1 private colleges. ரைட்டா? உங்க போர்டு மார்க் மட்டும் நல்லா இருந்துன்னு வச்சுங்க, Tier 1 காலேஜஸோட நீங்க இந்த காலேஜஸ்ல வந்து ஜாயின் பண்ணி அவங்களோட பிளேஸ்மெண்ட்ஸோட பெட்டர் பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்க எடுக்க முடியும். இதுல நம்ம TNEA க்ளோசிங் கட் ஆஃப் 2025ஓட கட் ஆஃப் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்
ஓசி கேட்டகரினா 196 மார்க்குக்கு வந்து கட் ஆஃப் ஆயிருக்கு. பிசி வந்து 194 கிடைச்சிருக்கு. பிசிஎம் வந்து 193க்கு கிடைச்சிருக்கு. எம்பிசி தான் 194 வந்திருக்கு. தென் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து 185 இருந்திருக்கு. ரைட்டா சார், இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்சைட் சிஐடியோட வெப்சைட்லயே லாஸ்ட் க்ளோசிங் ரேங்க் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துங்க. இதுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு மார்க் கூட இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2025க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சார், இந்த கட் ஆஃப் லிஸ்ட் எங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னா 9176552121 இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல சிஐடியோட 2025 கட் ஆஃப் அனுப்புங்க. நீங்க ஒரு மெசேஜ் ஒன்று கொடுங்க. நாங்க இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறோம். நீங்க நிதானமா பாத்துக்கலாம். ரைட்டா, இதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றதுனா 194, தென் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் 194.5, தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் வந்து 194, தென் சைபர் செக்யூரிட்டி 194. பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓசில வந்து பாத்தீங்கன்னா 194, 191 வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அப்ப ஏதாவது ஒரு குரூப் கிடைச்சா போறோம் அப்படின்னா 189.5 இங்க வந்து என்ன வந்திருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் 188ல வந்திருக்கு. லோவஸ்ட் கட் ஆஃப்னு எடுத்தா சிவில் இன்ஜினியரிங், ஹையஸ்ட் கட் ஆஃப் எடுத்தா ஓசில வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதே பிசில வந்து பாத்தீங்கன்னா 194ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அகைன் வந்து 188ல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 188ல லோவஸ்ட் கட் ஆஃப்ல இருந்திருக்கு. இதுவே பிசிஎம் எடுத்துக்கிட்டோம்னா 193 ஹையஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்கு. 187.5 வந்து பயோமெடிக்கல்ல வந்திருக்கு. தென் எம்பிசி வந்து பாத்தீங்கன்னா 194 ஹையஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்கு. 183.5 வந்து சிவில் இன்ஜினியரிங்ல இருக்கு. ரைட்டா, அதுக்கப்புறமா எஸ்சில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 185 ஹையஸ்ட் கட் ஆஃபும் 170 வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லயும் முடிஞ்சிருக்கு. அப்ப ஆல்மோஸ்ட் அப்ப எஸ்சி கேட்டகரியில 180ல இருந்து 185 வரைக்கும் இருந்ததுன்னா நம்மளுக்கு 170ல இருந்து 185 இருந்ததுன்னா கிடைக்கும். பாத்துங்க, இந்த இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல 917655 கொடுங்க. நான் அதுல உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். பாத்துங்க, செக் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு சீட்ஸ் இருக்கு சார் இதுல எல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிஎஸ்சி சீட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 240 சீட்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஏஐ டேட்டாபேஸ்ல வந்து டேட்டா சயின்ஸ்ல வந்து 180 சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. தென் வந்து ஐடி சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 180 இருக்கு. தென் இசிஇல வந்து பாத்தீங்கன்னா 180 சீட்ஸ் இருக்கு. தென் மெக்கானிக்கல் சீட்ஸ் வந்து 120 இருக்கு. அதர் பிரான்ச்சஸ் அப்படின்றப்ப 60 ஈச் இருக்கு. ரைட்டா, உங்களுக்கு எது வேணும்ன்றதை நீங்க கரெக்டா செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஹை டிமாண்ட் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்டிடியூஷன்ல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ டிஎஸ் அண்ட் ஐடி வந்து பாத்தீங்கன்னா ஹை டிமாண்ட் கோர்ஸா இந்த இன்ஸ்டியூட்ல இருக்கு. தென் இடன் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பிரான்ச் சேஞ்ச் ஆப்ஷன் வந்து இங்க இருக்கு. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரான்ச் சேஞ்ச் ஆப்ஷன் இருக்காது. சில இன்ஸ்டிடியூஷன் மட்டும் தான் டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர் பிரான்ச் நீங்க சப்போஸ் ஒன்று ஜாயின் பண்றீங்க, அடுத்த பிரான்ச் நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க, அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பட் என்னென்ன கிரைட்டீரியா, 9.0 பிளஸ் வந்து சிஜிபிஏ இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க இங்க போய் வேற அப்கிரேட் பண்ணி வேற குரூப்ல வந்து போக முடியும். அந்த ஆப்ஷன் வேற எங்கேயும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இல்லை. சக்சஸ் ஸ்டோரிஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட் மூவ் ஃப்ரம் மெக்கானிக்ஸ் டு இசிஇ, தென் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சி ஏஐ மூலமா போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றப்ப மெக்கானிக் ஜாயின் பண்ணிருக்காங்க. பட் அங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா சிஎஸ்சி போய் ஏஐ எல்லாம் போய் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய சிஐடில இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க, நேரா விசிட் பண்ணி பாருங்க. நான் சொல்றதான் நீங்க கேட்கணும் அப்படின்றது கிடையாது. எப்பயுமே ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா டோன்ட் பிலீவ் வாட் த யூடியூபர் ஆர் டெல்லிங். யூடியூபர் சொல்றதை மட்டுமே நீங்க அப்படியே டிசைட் பண்ணக்கூடாது. நீங்க எந்த இன்ஸ்டிடியூஷன்ல போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன்ல நேரா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களையும், அங்க இருக்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டியும், லைப்ரரி ஃபெசிலிட்டியும், அங்க இருக்கக்கூடிய என்ன பிளேஸ்மெண்ட் செல்ஸையும் நீங்க எல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்க. அங்க இருக்கக்கூடிய பசங்க கிட்ட பேசுங்க. யூ வில் கெட் a complete truth. ரைட்டா, அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம டீம் கேதர் பண்ணி உங்களுக்காக எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி, திஸ் இஸ் ரேர் இன் பிரைவேட் காலேஜஸ். நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, சுவிட்ச் ஓவர் பிரான்ச் அப்கிரேட் பண்றது, சுவிட்ச் ஓவர் ஆகுறதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. அந்த ஆப்ஷனுக்கு ஸ்ட்ராட்டஜி என்டர் எனி பிரான்ச் பெர்ஃபார்ம் வெல் அப்கிரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஐடில நம்ம பார்க்க முடியாது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் சீட் எடுக்கிறீங்க, கவர்மெண்ட் கோட்டா மூலமா நீங்க போறீங்க அப்படின்னா 35,000 இருந்து 50,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே டோட்டல் 4 இயர்ஸ்க்கு அப்படின்னா 1.5 இருந்து 2 lakhs வரைக்கும் வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் இங்க சீட்ஸ் வந்து இருக்கு. 2.6 lakhs பெர் இயர். ஹாஸ்டல் வந்து பாத்தீங்கன்னா 2.3 lakhs. இது வந்து அபிஷியல் ஃபீஸ். இதுல வந்து போய் ஜாயின் பண்ணணும்னா நீங்க அமௌண்ட் வந்து கேப்டேஷன் இருக்கும், அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. அது நம்மளுக்கு தெரியாது டீடைல்டா. உங்களுக்கு வேணும்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு, கோட்டால ஜாயின் பண்ணணும்னா இப்பயே சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். நீங்க வேணா செக் பண்ணிக்க, ஜாயின் பண்ணிக்க. கவர்மெண்ட் கோட்டா இஸ் ஈக்குவல் டு பெஸ்ட் ROI இன்ஜினியரிங் ஆப்ஷன் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பிரைவேட்ல இருந்தா கூட பரவாயில்ல, நாங்க ஜாயின் பண்ணி எங்களுக்கு ROI பெஸ்டா இருக்கணும் அப்படின்னா இட்ஸ் a wonderful இன்வெஸ்ட்மெண்ட் இன் திஸ் காலேஜ். ரைட்டா, பாத்துங்க. அதுக்கேற்ற மாதிரி மார்க் வரணும், சும்மா எல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. ரைட்டா, அப்படி இருந்தா மேனேஜ்மெண்ட் கோட்டால கூட நீங்க போலாம். பட் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குரூப்ஸ் எல்லாம் கொடுக்குறப்ப இவ்வளவுதான் மார்க் இருந்தா சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி கிரைட்டேரியா வச்சிருக்காங்க.
ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 190 பிளஸ் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. தென் 185 189 ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாங்களே ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி 195 இருக்கிறப்ப இந்த காலேஜ்ல வந்து ஃப்ரீயா பசங்களை சேர்த்து விட்டோம். இப்ப இந்த ஸ்காலர்ஷிப் இப்பயும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும், வெரிஃபை பண்ணிக்கணும். ரைட்டா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல பிளேஸ்மெண்ட்ஸ்ல எவ்வளவு சார் அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கு, ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் எவ்வளவு, ஒரு மிடில் லெவல்ல என்ன கொடுக்குறாங்க, ஒரு பெஸ்டா எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 95.7% வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. நல்ல 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 ஆவரேஜ். ரைட்டா? ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 60L. தென் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பேக்கேஜ்ன்றது 7L அப்படின்றது மாதிரி வந்திருக்கும். மீடியன் பேக்கேஜ் வந்து 5.5 lakhs. தென் லோவஸ்ட் பேக்கேஜ் எவ்வளவு சார் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப 3L. இது எல்லாமே எங்க இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க என்ன பண்ணணும், வெப்சைட்ல கிடைச்சாலும் சரி, இங்க இருந்து நாங்க எடுத்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும், அங்க போய் நேரடியாக விசிட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க கிளியரா எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. பட் நல்ல இன்ஸ்டிடியூஷன் தான். நம்ம போய் பார்த்தது வரைக்கும் ஒரு அருமையான இன்ஸ்டிடியூஷன், ஃபாஸ்டஸ்ட் growth இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். பிரான்ச் வைஸ் இங்க வந்து பிளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா சிஎஸ்சியில வந்து 7.6 lakhs, 7ல இருந்து 60 lakhs வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு சிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். தென் இசிஇ எடுத்துட்டோம்னா 5.4ல இருந்து 44 lakhs வரைக்கும் இருந்திருக்கு. மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் 4ல இருந்து 6 lakhs இருந்திருக்கு. தென் டாப் 10% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெட் பிரீமியம் ஆஃபர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எங்க போனாலும் பசங்க நல்லா இருந்தா தான் ஆஃபர் நல்லா இருக்கும். அதனால எந்த இன்ஸ்டிடியூஷன் போய் நீங்க பெஸ்டா இருக்குன்னு சேர்ந்தா கூட நீங்க அந்த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்லயும் நீங்க பெஸ்டா இருந்தா தான் ஆஃபர் வந்து உங்களுக்கு பெஸ்டா கிடைக்கும். ரைட்டா? அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். எப்பயுமே நம்மளுடைய பர்சனல் ஸ்கில்ல அப்ஸ்கில் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும். ரைட்டா? இன்ஸ்டிடியூஷன் நல்லா இருக்கு நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருவாங்கன்னா வாங்கி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரைட்டா? டேலண்ட் பிளஸ் ஸ்கில் இஸ் ஈக்குவல் டு, அப்பதான் காலேஜ் நேம். உங்களுடைய ஸ்கில் சூப்பரா இருக்கணும், மார்வலஸா இருக்கணும், எக்ஸலண்டா இருக்கணும். என்ன மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வராங்க சார் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வந்து, அமேசான் வருது, குவால்காம் வராங்க, ஸ்கைலர் வராங்க, ஜூவோ வராங்க, டெலைட் வராங்க, டிசிஎஸ்ல இருந்து வராங்க, இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய பழைய கம்பெனிஸ். ரைட்டா? 110க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து இங்க விசிட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், டைரக்டா போய் விசிட் பண்ணி என்னன்றதை பார்த்துக்கணும். ரைட்? ஓகே. சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து இங்க மெயின் வந்து கேம் சேஞ்சர் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு. என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஐ அண்ட் எம்எல் ரிசர்ச் சென்டருக்கு, சிஏஐஆர் அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா இங்க ரிசர்ச் சென்டர் இருக்கு. ட்ரோன் லேப் இருக்கு இங்க. தென் வந்து ஐஓடி லேப் இருக்கு. அது இல்லாம ரோபோட்டிக்ஸ் லேப் இருக்கு. தென் விஎல்எஸ்ஐ டிசைன் லேப் வச்சிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சென்டர்ஸ் வந்து இருக்கு. தீஸ் லேப்ஸ் டிசைன் யுவர் பிளேஸ்மெண்ட் லெவல். ஏன்னா இதெல்லாம் இருக்கிறப்பதான் நம்ம பிராக்டிக்கலா நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண முடியும். சும்மா தேரியா படிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்க, நம்ம செயல்முறையில ஒண்ணுமே இல்லைன்னா நடக்காது. இந்த லேப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷனை அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸ்டூடெண்டோட பர்ஃபார்மன்ஸ்க்கும் இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரிஸ் ஜப்பான், ஜெர்மனி, சைனா, யூஎஸ்ஏ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. டியூரேஷன் வந்து 3 வாரத்துல இருந்து 3 மாசம் வரைக்கும் இந்த இன்டர்ன்ஷிப் நடக்குது. ஃபண்டிங் வந்து மெனி ஆர் ஃபுல்லி ஆர் பார்ஷியலி ஃபண்டட். வெளியில போய் இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு சில விஷயங்களை ஃபண்ட் பண்றாங்க. சில பேர் வந்து பார்ட்லியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பே பண்ணி போய் இன்டர்ன்ஷிப் அட்டென்ட் பண்றாங்க. 2ல இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபாரின் எக்ஸ்போசர் பூஸ்ட் சேலரி. இந்த எக்ஸ்போசர் இருக்கிறப்ப என்ன ஆகுது, பிளேஸ்மெண்ட்ஸ் வரப்ப ஈஸியா அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூடவே இருக்கு. ரைட்டா? தென் ஸ்டார்ட் அப் அண்ட் இன்குபேஷன் எக்கோசிஸ்டமும் வந்து பாத்தீங்கன்னா இங்க 90+ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இன்குபேட்டட் இருக்கு. தென் 1.1 crore வந்து ஃபண்டிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 89 பேட்டர்ன்ஸ் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஃபைல் ஆயிருக்கு. சிஐடிபிஐஎஃப் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சிஐடியோட பிசினஸ் இன்குபேஷன் ஃபோரம் அப்படின்றத வச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட் லெட் ஸ்டார்ட் அப்ஸ் என்கரேஜ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதனா விருப்பம் இருக்கு, என்ன பண்ணணும் அப்படின்றப்ப என்கரேஜ் பண்றாங்க. ரைட்டா? ரேர் ஃபார் டயர் 2 காலேஜஸ் லைக் திஸ் காலேஜஸ் யூ கேனாட் சி திஸ் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். மேக் யூஸ் ஆஃப் திஸ். அதுக்கு என்ன பண்ணணும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல மேக்ஸிமம் சென்டம் அடிச்சிட்டோம்னு வச்சுங்க, கவலையே இல்லாம ஜம்முன்னு போயிடலாம். ரைட்டா? சார் சென்டம் அடிச்சிட்டோம்னா நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் போறேன்னா போங்க. ரைட்டா? போங்க, வேணான்னு சொல்லல. பட் இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில நீங்க படிச்சு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு அங்கேயும் வருவாங்க. பட் இங்க வந்து அந்த ஸ்டெப் எடுக்கிறாங்க பாருங்க, அதுதான் வந்து அடிஷனல் அட்வான்டேஜ். நிறைய பேரை பார்த்து மூவ் பண்ணி பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு கொடுத்து இந்த பண்ணி இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் நிறைய இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி டாப் காலேஜஸா நம்ம கேம்பஸ்குள்ளேயே இருந்தாலும் பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க கிடைக்குமா அப்படின்றத நீங்க செக் பண்ணி பாருங்க. இருந்தா கூட அதுல கூட போலாம். நம்ம
ஹேக்கத்தான் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் மூணு வின் பண்ணியிருக்காங்க 3 வாட்டி. போஸ்ட் ஆக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் வின்னரா இருக்காங்க. ஜேபி மார்க்கன் ஹேக்கத்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா வின்னர்ஸா இருக்காங்க. தென் ஐபிஎம் கேட்டர்பில்லர் நடத்தின சேலஞ்ச் வின்னர்ஸாவும் இவங்க இருக்காங்க. ஹேக்கத்தான் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட் பிளேஸ்மெண்ட் விசிபிலிட்டி அப்படின்றாங்க. ரைட்டா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த காலேஜுக்குள்ள நடக்கிறப்ப என்ன ஆகுது? பெர்ஃபார்மன்ஸ் வந்து பூஸ்ட் ஆகுது, பசங்களுக்கும் சரி இன்ஸ்டிடியூஷனுக்கும் சரி. ரைட்? அப்புறமா கேம்பஸ் லைஃப் அண்ட் கல்ச்சர் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஜீரோ ரேங்கிங் கல்ச்சர். அங்கெல்லாம் எப்பெல்லாம் மேக்சிமம் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லாம் ரேங்கிங்லாம் நம்ம பார்க்க முடியாது, பாருனா தூக்கிடுவாங்க. ரைட்டா? அதனால ஜீரோ ரேங்கிங்கு, சப்போர்ட்டிவ் ஃபேக்கல்ட்டி, குட் வைஃபை. இப்போ எல்லா இடத்துலையுமே வைஃபை வந்துருச்சு, அதனால ஒன்றும் விஷயம் இல்லை. பட் லேப்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாண்டமா இருக்கும். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து பசங்க கிட்ட போய் கேட்குறப்ப ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் சார் இருக்கு. அந்த ஃபுட்டில் ஏன் ஆவரேஜாக இருக்குன்னா, ஃபுட்டில் யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. என்னதான் பெஸ்ட் ஃபுட்டு கொடுத்தாலும் பசங்களுக்கு ஒருத்தனுக்கு பிடிக்கிறது இன்னொருத்தனுக்கு பிடிக்காது. ஒருத்தருக்கு அம்மா காயில் செஞ்சு சாப்பிட்டு பழக்கம் இருக்கிறவனுக்கு ஹாஸ்டல்ல வந்து சாப்பிட்டா எங்க பிடிக்கும்? ரைட்டா? பிடிக்காது. விதவிதமா ஹோட்டல்ல போய் சாப்பிட்றவனுக்கு இங்கே ஹாஸ்டல்ல ஒரே மாதிரி மெனுவை போட்டாங்கன்னா எப்படி பிடிக்கும்? 6 நாள் மெனு அதே மெனு தான் அடுத்த வாரமும், அதுக்கு அடுத்த வாரம். அப்ப என்ன ஆகும்? பழக்கம் ஆயிடுச்சுன்னா வாய் சேர்த்து போன மாதிரி ஆயிடும். அதனால ஃபுட்டுல எல்லாம் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. பட் பார்த்துக்கணும். பட் பரவாயில்ல, ஆவரேஜ் ஃபுட் இருக்கு. ஸ்போர்ட்ஸ், ஜிம்மு, ஃபுட்டு கோர்ட், மெடிக்கல் சென்டர் இது எல்லாமே உள்ள அவைலபிள் இருக்கு. ஆனஸ்ட் கான்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்டு குவாலிட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்துங்க. காலேஜ் வந்து டயர் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் 2 காலேஜில் வருது. பியர் குரூப் அப்படின்னு நான் சிஎஸ்சி பிரான்ச்சஸ் வீக்கர் பியர் குரூப்பும் இந்த இடத்துல அதையும் பார்த்துக்கணும். இது இங்க மட்டும் இல்லை, எங்க போனாலும் இதே நிலைமை தான். ரைட்டா? தென் பர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ், ஹை பேக்கேஜஸ் ஒன்லி ஃபார் டாப் பர்ஃபார்மன்ஸ். அது உண்மைதான். எங்க போனாலும் என்னதான் டாப் காலேஜ் இருந்தாலும், அது விஐடியா இருந்தாலும் சரி, அமிர்தா இருந்தாலும் சரி, ஐஐடி இருந்தாலும் சரி, பர்ஃபார்மன்ஸ்க்கு தானே பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க டாப் பர்ஃபார்மரா இருந்து உங்களுடைய ஸ்கில் அப்ஸ்கில் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க எங்க வேணாலும் அடிச்சு தூக்கிடலாம், டாப் பர்ஃபார்மர்லாம் போகலாம். பர்ஃபார்ம் பண்ணி பிளேஸ்மெண்ட் வாங்குறது மட்டும் இல்ல, அங்க போய் பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு இருக்கிற கம்பெனிலையும் நீங்க என்ன பண்ணணும்? பர்ஃபார்மன்ஸ் டாப்ல இருக்கணும். அப்படின்னா உங்களுடைய ஸ்கில்ல அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும், நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு டெக்னாலஜி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் போகணும். அப்படின்னா இல்லைன்னா அவுடேட் ஆயிடும், தூக்கி போட்டுருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஏதோ ஒன்று வருது அப்படின்னா பழைய ஆளுங்களும் தூக்கி போட்டுருவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம்? ஸ்கில் அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலேஜ் கிவ்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, யூ மஸ்ட் கன்வெர்ட் இட். காலேஜ் வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்குமே தவிர நம்ம என்ன பண்ணோம்? அதை கன்வெர்ட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வழியை வந்து ஃபாலோ பண்ணும். ஹூ ஷுட் சூஸ் சிஐடி அப்படின்ற மாதிரி பர்ஃபெக்ட் ஃபார் ஸ்ட்ராங் இன் அகாடமிக்ஸ். அகாடமிக்ஸ்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னா சூஸ் பண்ணலாம். மெரிட் வந்து நல்லா இருக்கு சார், நல்ல மார்க்ஸ் நான் ஸ்கோர் பண்ணிருக்கேன், பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போலாம். இன்ட்ரெஸ்டட் இன் ஏஐ சிஎஸ்சி ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன் பிளேஸ்மெண்ட் வித்தவுட் ஜேஇ பிரஷர். ஜேஇ இல்லாம நம்ம போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நாட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெக்டிங் சக்சஸ் வித்தவுட் எஃபர்ட். அது எங்கேயுமே நடக்காது. எஃபர்ட்டே போடாம உனக்கு நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும்னா எங்கேயுமே கிடைக்காது. ரைட்டா? அது வந்து இன்னைக்கு எங்கேயுமே எதிர்பார்க்கவே தேவையில்லை. ரைட்? ஃபைனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி இன்ஜினியரிங் காலேஜ். தென் ROI சாம்பியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் மெனி பிரைவேட் டயர் 1 காலேஜஸ் இன் ROI அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். பெர்ஃபெக்ட் மேட்ச் ஐடியல் ஃபார் ஃபோக்கஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ். Then finally merit means CIT rewards discipline not shortcuts. ரைட்டா? இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல இப்ப நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்ல நீங்க எல்லாருமே பெஸ்ட் 2 சென்டம் 3 சென்டம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல சென்டம் வாங்கி டாப் காலேஜஸ் நீங்க போகணும் அப்படின்றத வாழ்த்துக்கிறோம். உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மூலமா ஏதாவது ட்ரைனிங் வேணும்னா நம்மளோட கோமட் 2026க்கான நீட், ஜேஇ, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட், நெஸ்ட் எக்ஸாம்ஸ், தென் ஃபோரன்சிக் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ், இது எல்லாத்துக்குமே சிங்கிள் எக்ஸாம்ஸ், சிங்கிள் என்ட்ரன்ஸ் ட்ரைனிங் ஆர்ஜிஆரோட கோமட் 2026 மல்டிபிள் எக்ஸாம். இந்த ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணா போறோம் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ண முடியும். விஐடிக்கெல்லாம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இல்ல பயாலஜி, தென் ஆப்டிடியூடு, தென் வந்து என்ன பண்ணிக்கிறோம்? இங்கிலீஷ். இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது இல்லாம உங்களுக்கு என்ன பண்றோம்? பிராக்டிஸ் ஏஐ பேஸ்டு டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு கொடுத்து கம்ப்ளீட்டா தரோ நாலேஜ் கொடுத்து எக்ஸாம்ஸ் எழுத வைக்கிறோம். ரைட்டா? மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்ஜிஎஸ் இஸ் ரெடி டு ஹெல்ப் த சொசைட்டி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட் சொசைட்டி, ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி வந்து பெஸ்டா வரணும் அப்படின்றதுனால டெய்லி பேசிஸ்ல வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.
என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது. திடீர்னு இன்ஜினியரிங்கும் போகணும்னு இருக்கு. இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமெட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.